இது நேற்று ஈவினிங் எடுத்த வீடியோ. ஆஸ் யூஷுவல் ஸ்கூல்லேருந்து வந்ததும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு ஹோம் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் குழந்தைங்க வந்து ஈஸியாக ஆல்ஃபபெட்ஸ் எழுதவும் படிக்கவும் கற்றுக்குறாங்க கம்பேர்ட் டு தமிழ். மேபி அதில் இருக்கிற அந்த வளைவு நெளிவு உச்சரிப்பெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறது இல்லை, ஏன்னா ப்ரீகேஜி தான் போட்டிருக்கோம். இன்ஃபேக்ட் வீட்டில் பார்த்துக்க யாரும் இல்லைங்கிறதுனால தான் இப்போ அவளுக்கு ஸ்கூலுக்கே போட்டேன் நான். அதனால் அவளை நான் ரொம்பலாம் ரஷ் பண்ணுறதும் கிடையாது. அண்டு சடனாக பிளான் பண்ணி நேற்று பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். ஏன்னா சிக்கனுக்கு வந்து அந்த ஸ்ட்ரைக்கெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருந்த உடனே சரி ஒன்று லாஸ்ட் டைம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா என் பையன் வந்து பயங்கரமான சிக்கன் லவர், பொண்ணு வந்து அப்படியே ஆப்போசிட், எந்த நான்வெஜ் கொடுத்தாலும் நல்லா சாப்பிட்டுப்பா. ஸோ இவனுக்காக ஒரு தடவை பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி நேற்று பண்ணோம். ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் எனக்கு இவர் தான் எனக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப் பண்ணி கொடுத்தாரு. பட் ஆனால் பிரியாணி செஞ்சு அவங்கள சாப்பிட வச்சு தூங்க வைக்கிற வரைக்கும் எனக்கு தெரியாது அந்த ஸ்ட்ரைக் வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்ட்டு. பட் ஹவவர் நல்லா பிரியாணி சாப்பிட்டுட்டு சாட்டிஸ்ஃபைடாக தூங்கினாங்க. நான் குழந்தைங்கக்கிட்ட இப்போ அப்சர்வ் பண்ணதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இனிஷியலாக அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப் பண்ணும்போது அவனுக்கு அந்த நைஃபை ஹேண்டில் பண்ணுறதுல கொஞ்சம் பயம் இருக்கும். அண்டு சைஸ் எல்லாம் வந்து ஈவனாக வராது. பட் இப்போ அவன் ரெகுலராக பண்ண நல்லா அழகாக ஹேண்டில் பண்ணுறான் நைஃபு. அண்ட் அந்த சைஸ் ஆஃப் த வெஜிடபிள்ஸ் கூட இப்போ ஈவனாக கட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அண்ட் ஆல்சோ அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டியில் வந்து அந்த கலரிங் அண்ட் ட்ராயிங் இன்க்ளூட் பண்ணிப்பாங்க. அவங்களே பை ஓன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபாஸ்ட்டாக ஹோம் ஒர்க்ஸை முடிச்சுட்டு 2 பேரும் ட்ராயிங் அண்ட் கலரிங் சூஸ் பண்ணிப்பாங்க. இன்ஃபேக்ட் அவங்க அண்ணன் பண்ணுறதை பார்த்து அப்படியே இப்போ அவங்க தங்கச்சியும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க.